பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நேத்து நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம், குலதெய்வ வசியம். இது குலதெய்வம் தெரியறவங்களுக்கு தன் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கான அந்த வழிமுறையை பார்த்தோம். அந்த கலசத்துல தேங்காய் வச்சு சொல்லி அது. ஸோ அடுத்த வீடியோல குலதெய்வமே என்னன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்தா முருகன்ன்றாங்க, பெருமாள்ன்றாங்க, சிவன்ன்றாங்க. இவங்கெல்லாம் வந்து இயற்கை தெய்வங்கள். இயற்கை தெய்வங்கள் என்னைக்குமே குலதெய்வமா இருக்காது. செயற்கை தெய்வங்கள் என்ன, முனி, நம்ம பத்ரகாளி அம்மன், காளி தேவி, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மாடன். இவங்க தான் வந்து காவல் தெய்வங்கள். இவங்க தான் வந்து குலதெய்வங்களா இருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் தான் நம்ம குலதெய்வம். சரியா, எனக்கு அது கூட தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு வழிமுறைகளுக்கு என்னோட குருநாதர்கள் சொன்ன விஷயங்கள் தான். அதை நாங்க செஞ்சு பார்த்துருக்கோம், நல்லா நடக்கும். என்ன அப்படின்னா, அது வந்து அவங்க வீட்லயே தான் போய் செய்ய முடியும். அந்த வீட்லயே அவங்க என்ன பண்ண, ஒரு தலவாழை இலையை விரிக்கணும். ஸோ என்ன பார்த்தா, ஒரு நெல் வந்து ஒரு படியில நெல் அந்த தலவாழை இலையில கொட்டிட்டு, இதே மாதிரி கலசம், நேற்று நான் ஒரு வீடியோவில் சொன்னாலே ஒரு கலசம் சொன்னேன். இந்த கலசத்துல ஒரு 10 ரூபாய் பன்னீர் பாட்டில், இந்த தேங்காய் உள்ள நனையாத வரைக்கும் போட்டு விடணும். பச்சை கருப்பு 2, ஏலக்காய் 2, தீர்த்தப்பொடி போட்டதுக்கு அப்புறமா மாயில வச்சு 5 வைக்கணும். ஏன்னா பஞ்சபூதங்கள், வெத்தலை வைக்கிறத 3 வைக்கணும். சரி, இதை வச்சிடும். ஃபுல்லா மஞ்சள் தடவிடும். அதுலயும் வந்து என்ன பண்ணாங்க, நேத்து நம்ம பார்த்த வீடியோல வந்து அஞ்சனமை தடவிடுறோம். இதுல என்ன பண்ண, அஞ்சனமை தடவனதுக்கு அப்புறமா அதுக்கு மேல குங்குமம் வைக்கணும். அந்த குங்குமம் எப்படி வைக்கணும்னா, இப்படி வச்சுட்டு மேல அந்த ஜோதி எரியும் பாத்தீங்கன்னா, இப்ப நெத்தில வச்சிருக்க பாருங்க, இப்படி வச்சு மேல இருக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க படுத்துடணும். வேற எதுவுமே கிடையாது. நீங்க எந்த மந்திரமே சொல்ல தேவையில்ல. அதுல இருந்து அதிகபட்சம் 9 நாள்ல உங்களோட கனவுல வந்து நான் தான் குலதெய்வம்னு சொல்லணும். இதுல ரொம்ப மகா சூட்சமமான விஷயங்கள் என்னென்ன, அந்த 9 நாள் நீங்க அரை தூக்கத்துல இருக்கணும். ஏன் அரை தூக்கத்துல இருக்கணும்னா, தன்னுடைய தெய்வம் வந்து உங்ககிட்ட சொல்லும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். காலையில எழுந்து நம்ம ஞாபகம் சொல்லிக்கலாம் அப்படின்னு படுப்பீங்க, ஆனா மறந்துடும். செய்யா அப்ப என்னையா பண்றது அப்படின்னா, 2 விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கனவு வந்த உடனே என்ன பண்ணணும்னா, பக்கத்துல உள்ள எழுப்பிடணும். எழுப்பிட்டு இந்த மாதிரி குலதெய்வம் வந்து என்கிட்ட பேசிச்சு, இதுதான் நம்ம குலதெய்வமா, நீ ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம படுத்துடலாம். நீங்க மறந்துடுவீங்க, ஆனா அவங்க கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. சரியா, அப்படியும் சொல்லி எழுப்புறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்ணலான்னு, ஒரு பேப்பர், ஒரு நோட் பேனா வச்சுக்கணும். அந்த கனவு வந்த உடனே சுதாரிச்சு எழுந்துக்கிட்டு, அங்க என்ன கனவுல வந்து அப்பயே எழுதி வச்சுட்டு நீங்க படுத்தலாம். காலையில அது மறந்தாலுமே எழுதி வச்சது உனக்கு ஞாபகப்படுத்தும். அதுதான் உங்க குலதெய்வம். இப்படிதான் குலதெய்வம் யாருன்னே தெரியாதவங்கள கண்டுபிடிக்குது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 9 நாளும் அரை தூக்கத்துல இருக்கணும். அரை தூக்கம்னா என்ன, நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போம். கனவா அடுத்த விஷயங்களுக்கு போயிடும், நல்லா தூங்கும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த கனவு வந்த உடனே முழிச்சுக்கணும். அப்போ அரை தூக்கத்துல இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து காட்சி வந்து தரதை நீங்க உணரலாம். இதுக்கு எந்த ஒரு மந்திர பிரயோகமே கிடையாது. என்ன ஒரு விஷயம் மட்டும் வேணும், ஒரிஜினல் அஞ்சனமை வந்து உங்களுக்கு வேணும். அது மட்டும் தான் நீங்க வேணும். மற்றது எல்லாமே செஞ்சிடலாம். ஐயா எங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னா நாங்க அதை உங்களுக்கு செஞ்சு தரவோம், ரெடி. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோல நல்ல ஒரு தகவலோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.